குரடி, ஊத்துக்காடு, கரும்பாறை உள்ளிட்ட மலை கிராமத்தில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் வாக்களிக்க மறுத்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஊத்துக்காடு, ஊரடி, கரும்பாறை உள்ளிட்ட மலை கிராம பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் பல ஆண்டுகளாக சாலை வசதி அமைத்து தர கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது வரை யாரும் சாலை அமைத்து தர முன்வராத காரணத்தினால் திடீரென வாக்களிக்க மறுத்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் வாக்களிக்க கழுதைகள் மூலமாக வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்வது வழக்கம். மலைவாழ் மக்கள் வாக்களிக்க மறுத்து தேர்தல் பணி செய்யும் அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பெட்டிகளை ஏற்றிச் செல்லும் கழுதைகள் ஆகியவற்றுக்கு வழிமறித்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தராத எந்த அரசுக்கும் தாங்கள் வாக்களிக்கப் போவதில்லை என கூறி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்த பெரியகுளம் துணைக்காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மலைவாழ் மக்கள் மறியலை கைவிட்டு கலந்து சென்றனர். 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடக்கம் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வந்த நிலையில் திடீரென இப்பகுதியில் வாக்களிக்க மறுத்து சாலை மறியலில் மலைவாழ் மக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதோடு வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்ல காலதாமதம் ஆகின. என் பேர் ரமேஷ் பாபுங்க. நாங்கள் ஒரு 5 தலைமுறையா இங்கே மலையில் வாழ்ந்து வரோம். ஊத்துக்காடு, ஊரடி, அகமலை பஞ்சாயத்தில் நாங்கள் வாழ்ந்து வர்றதில்ல. இப்போ இடையில ஆதிவாசிகளுக்குன்னு சொல்லி 4 கிலோமீட்டர் ரோடு ஆர்டர் பண்ணாங்க. அந்த ஆர்டர் பண்ண ரோட்டை பகுதி கூட வேலை நடக்கலாம். அந்த வேலை நின்று போது இடையில தகரம் ஏற்றுனா நாங்கள் ஆதிவாசிகளுக்கு ஏற்றும் போது தகரமாக ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் கேட்டதுக்கு இந்த தகரெல்லாம் ஏற்ற விட மாட்டோம். நாங்கள் 2 ஏக்கர் பாட்டு அங்கே அரசாங்கத்திலேருந்து 2 ஏக்கர் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலே அங்கே ஆதிவாசியை அந்த தகரத்தை நாங்கள் தகரத்தை நாங்கள் 10 தகரம் ஏற்றிட்டு போகிறோம் சொன்னதுக்கு முடியவே முடியாதுன்ட்டாங்க. போய் நீங்கள் தகரெல்லாம் ஏற்ற முடியாது, நீங்கள் அப்படியே இருந்து வேலை பார்க்கணுங்கிறாங்க. எப்படி நாங்கள் வேலை பார்க்க முடியும்? ஆதிவாசியை பூராமே கஷ்டப்படுறாங்க. மழை தண்ணி இல்லாமல் போன வாட்டி ஆதிவாசியில் ஒரு ஆள் சங்கிலியில் ஒருத்தர் இருந்தா. அப்படி அவர் போய் அங்கே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வீடு வசதி எதுவுமே இல்லாதனால அவர் படுத்து இருந்திருக்காரு. குண்டகுணம் மழை வந்ததுமே அவர் ஹார்ட் அட்டாக்கோட காணா வழக்கில் சேர்த்துட்டாங்க. ஒரு வாரம் அங்க காணா வழக்குல இருந்து ரொம்ப இதா இருக்கா. இப்படி இப்ப தகரம் எங்களுக்கு தகரம் இப்ப ஏத்திட்டு போய் மேல மலையில போய் தகரத்தை ஏத்துனாத்தான் நாங்க பூத்து பட்டியை விழுவோம். அதுக்கடையில விட மாட்டோம்.